இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன். என்னன்னா எமோஷனல் கோஷன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பகிர்ந்துக்க இருக்கேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டேனியல் கோல்மேன் அப்படின்றவர் வந்து எழுதின புக்ல இருந்து எடுத்துட்ட விஷயம். என்னன்னா உலகத்துல வந்து நிறைய ஐக்கியூ உள்ள மக்கள்லாம் வந்து ஏன் வந்து அவங்களால ஒரு சிறந்ததொரு வாழ்க்கைய வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து ஐக்கியூ வாழ்க்கையில ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு ஐக்கியூ மட்டும் போதாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப ஏதோ சம்திங் பிஹைண்ட் தட், அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சலாம் எமோஷனல் கோஷன்ட் ஈக்யூ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ஈக்யூன்ற விஷயத்துல எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஈக்யூ இருந்தா நமக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கும், எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து எமோஷனல் கோஷன்ட் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிறத விட அதை எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜ். இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வரதான் செய்யும். ஆனா இன்ஃபர்மேஷனா மட்டும் இல்லாம இது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சா அப்ப நம்ம கேட்கிற புரிஞ்சுக்கிற விஷயம் ஒவ்வொன்றும் வந்து அதனால நம்ம பயனடைவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இப்படி எடுத்துக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எமோஷனல் கோஷன்ட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் என்னென்ன மாதிரி படிநிலைகள்லாம் நான் மேற்கொள்ளணும் அப்படின்றது நீங்க யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு 5 விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ். வள்ளலார் வந்து சொல்லும் போது இந்த விழிப்புணர்வுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த செயலையும் வந்து ஒரு விழிப்புணர்வோட செய்யுங்க அப்படின்னுவாரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா சுய விழிப்புணர்வு. நம்ம என்ன செய்யறோமோ அந்த செயல் செய்யும் போது அதை பத்தியான புரிதல். இங்க செல்ஃப் அவேர்னஸ்ன்றது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு என்ன உணர்வு தோணுதோ, என்ன உணர்வு நமக்கு ஏற்படுதோ அந்த உணர்வு பத்தி நமக்கு ஒரு புரிதல். அதுதான் வந்து இங்க செல்ஃப் அவேர்னஸ். சுய விழிப்புணர்வு மூலியமா நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஏற்படுற எண்ணங்களை பத்தி ஒரு புரிதல். இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், ஓகே நான் இந்த காரணத்தினால சந்தோஷமா இருக்கேன். நான் வந்து சோகமா இருக்கேன், நான் இந்த காரணத்தினால சோகமா இருக்கேன். எனக்கு அழுகையா வருது, சோ இந்த காரணத்தினால நான் அழுகையா இருக்கேன். என்ன செயல் செஞ்சதுனால என்ன உணர்வு வருது, என்ன உணர்வு நமக்கு வருது, நம்ம செய்யற செயலால எந்த உணர்வு வருது அப்படின்றதுதான் இந்த செல்ஃப் அவேர்னஸ்ல நம்ம எடுத்துக்கிறது. அது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் இதனாலதான் நமக்கு இந்த உணர்வு வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம உணர்வுகளை ஒரு சுய விழிப்புணர்வா கொண்டு வரணும். நம்ம சாதாரணமா ஏற்படுற உணர்வை விழிப்புணர்வா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓ இதனாலதான் இது நடக்குதா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வை வந்து விழிப்புணர்வா நம்ம மாத்தும் போது நமக்கு அது ஒரு புரிதல் வந்து கொஞ்சம் கூடுதலா நமக்கு தெரிய வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சுய விழிப்புணர்வு. ரெண்டாவது என்ன அப்படின்னா சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றாங்க. அதுல என்ன அப்படின்னா நம்ம இந்த உணர்வு வருது, உணர்வுன்றது அது இயல்பா வரக்கூடியதுதான். ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், கோபம் வரலாம் தப்பு கிடையாது, உணர்ச்சி அற்ற மனிதன் கிடையாது, உணர்வு உள்ளவன் தான் மனிதன். ஸோ உணர்வு வரும், கோபம் வரும், சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வா வரும், ஆட்டம் வரும், பாட்டம் வரும், கொண்டாட்டம் வரும். அந்த மாதிரி உணர்வு வரும்போது அந்த இந்த உணர்வு எவ்வளவு நேரம் நீடிச்சிருக்கலாம். நான் வந்து எனக்கு கோபம் வருது வச்சுங்களேன், எப்பவுமே கோவப்பட்டு ஏய் என்ன எது அப்படின்னு கோவப்பட்டுட்டே இருக்கேன், கண்டினியூஸா நான் கோவத்தை எல்லாம் வரவங்க போறவங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்மள மென்டல் அப்படின்ட்டுவாங்க. ஸோ அங்கதான் நம்ம உணர்வு கட்டுப்பாடு தேவை. கோவப்பட்டாலும் கோபத்துல இருந்து அந்த சூழல்ல இருந்து எப்படி திரும்பி இயல்பான நிலைக்கு நான் எப்போ வரேன் அப்படின்றதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். அது வந்து சுய கட்டுப்பாடு இருந்தாதான் நம்ம திரும்பி வர முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ரிமோட் வந்து நம்ம கிட்டே இல்லை, நம்மள இவனை ஈஸியா கோபப்படுத்தலாம்டா, இப்ப பாரு இவனை கோபப்பட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலருக்கு ஒரு கேலி கூத்தா மாறிடுவோம். நம்ம ரிமோட் வந்து நம்ம கையில இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உணர்வு விழிப்புணர்வா இருக்கணும். அதுதான் சுய விழிப்புணர்வு. இந்த உணர்வு இதனாலதான் நடக்குது அப்படின்ற உணர்வு இருக்கணும். இதனால நான் கோவப்படுறேன், இதனால நான் அழுகிறேன்னு தெரியணும். ரெண்டாவது வந்து செல்ஃப் கண்ட்ரோல். அத எப்படி நான் எந்த மாதிரி நான் கண்ட்ரோல் பண்றேன்னா வராமே தடுக்கிறது கிடையாது. வந்த பிறகு அதுக்கு எப்படி நான் ரெஸ்பான்சிவா நான் ஆக்ட் பண்றேன் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல்.
அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு ஒரு எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் நமக்கு மோட்டிவேஷன் தேவை, ஒரு உற்சாகம் இருக்கணும். எப்பவுமே நம்ம வந்து ஒரு சோகமா இருக்கிற மனநிலையில இருந்து நம்ம வந்து ஒரு இயக்கத்தை செஞ்சோம் அப்படின்னா அதனால எந்த நன்மையும் நமக்கு ஏற்படாது. நம்ம உற்சாகமான மனநிலை, எந்த மாதிரி உற்சாகம் வேணும், இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உந்து சக்தி வேணும், நமக்கு ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கும் ஒரு உந்து சக்தி தேவை. இத வந்து நம்ம ஒரு புரிதல் வந்து ஏற்பட்ட பிறகு நம்ம அந்த உற்சாகத்தை வந்து சுய உற்சாகத்தை வந்து நம்ம மேம்படுத்திக்கணும். இதுதான் வந்து முதல்ல எமோஷனல் கோஷன்ட் உருவாகிறதுக்கான மூன்று படி. ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ், ரெண்டாவது செல்ஃப் கண்ட்ரோல், மூணாவது செல்ஃப் மோட்டிவேஷன். இந்த மூணுமே செல்ஃப் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து நம்ம ஒரு லெவலை தாண்டிடுவோம், நம்ம ஆரம்ப கட்ட நிலையை தாண்டிடுவோம். இப்ப நம்மளை நாமே வந்து கரெக்டா அணுகிறதுக்கு நம்மளை எப்படி வந்து நம்ம சரியா வச்சுக்கலான்ற ஒரு முறையை கத்துக்கும் இந்த 3 பண்புனால. அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ்னால, செல்ஃப் கண்ட்ரோல்னால, செல்ஃப் மோட்டிவேஷனால. இது மூணுமே புரிஞ்சிடுச்சுன்னா 4வது வந்து என்ன சொல்றாங்கன்னா எம்பத்தி. இதுதான் வந்து நடுநாயகமா விளங்குறது. எதுக்கு? எமோஷனல் கோஷன்ட்டுக்கு ரொம்ப முக்கியமா தேவை என்னன்னா எம்பத்தி. இந்த எம்பத்தின்ற ஒரு வார்த்தைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எம்பத்தின்ற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோம், அதாவது பிரச்சனைகளை, ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த யாரு அவங்களோட நமக்கு எதிராளியோட கண்ணோட்டத்துல இருந்து அணுகிறது. இப்போ ஒரு பிரச்சனையில நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய வந்து எதிராளியோட மனோபாவத்தோட, எதிராளியோட கண்ணோட்டத்தோட நம்ம பாக்குறது தான் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து எம்பதி. அதாவது அவங்க ஷூல வந்து நம்ம வாக் பண்றது அப்படி சொல்லுவாங்க, வாக் இன் தர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை பத்தி என்ன பிரச்சனையை பத்தி இது பண்றோமோ அவங்களோட மனப்பாங்குல பாருங்க அப்படின்றதான் எம்பத்தி. இந்த எம்பத்தியா பார்க்க ஆரம்பிச்சா நம்ம மனசுல இதனாலதான் இது தப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த புரிதல் வந்து ஆழமாயிடும் எம்பத்தின்றனால. ஸோ அந்த புரிதல் ஆழமாச்சுன்னா அது ரொம்ப நல்லபடியா இருக்கும். அதுதான் எம்பத்தியில வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மத்தவங்க கண்ணோட்டத்துல ஒரு பிரச்சனையை பார்க்கிற விதம் தான் எம்பத்தி. ஸோ அந்த எம்பத்தி நமக்கு இருந்ததுன்னா லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் எளிமையா அணுகிடலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் எளிமையா தீர்த்துடலாம். ஸோ எம்பத்தி என்கிட்ட இருக்கு அப்படின்னா 5வதா இறுதி கட்ட விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஹேண்ட்லிங் த ரிலேஷன்ஸ். இப்ப சோசியல் ஸ்கில்ஸ் இருக்கும். இப்ப சமூகத்துல நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கத்துத்தரணும்னா சோசியல் ஸ்கில்ன்றது ஒண்ணு கத்துத்தரணும். இப்ப போறோம், ஒரு கடைக்காரங்கிட்ட பாக்குறோம், கடைக்காரங்கிட்ட எப்படி பேசுறது, இல்ல வீட்டுல இருக்காங்கன்னா வீட்டுல இருக்கவங்க கிட்ட எப்படி பேசுறது, ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள எப்படி வரவேற்கிறது, அவங்களுக்கு என்ன எப்படி தண்ணி கொடுக்கறது, அதுதான் வந்து ஹேண்ட்லிங் த ரிலேஷன்ஷிப். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, ஒய்ஃப் சண்டை போட்டாங்கன்னா ஒய்ஃபை எப்படி அவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து அந்த ரிலேஷனை வந்து தக்க வச்சுக்கிறது. அந்த மாதிரி அண்ணன் தம்பினா அண்ணனுக்கு எப்படி விட்டு கொடுக்குறது, தம்பிக்கு எப்படி விட்டு கொடுக்குறது, தங்கச்சிக்கு எப்படி விட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி ஹேண்ட்லிங் த ரிலேஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்பத்திக்கு வந்து ஹேண்ட்லிங் த ரிலேஷன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மளோட சோசியல் ஸ்கில், சமூக பழக்க வழக்கங்கள், சமூக திறன், சமூக பழக்க வழக்கங்களால தான் அந்த சோசியல் ஸ்கில் வந்து உருவாகும். சோசியல் ஸ்கில் உருவாச்சுன்னா நம்ம ரிலேஷன் வந்து இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எமோஷனல் கோஷன்ட் இருந்ததுன்னா நமக்கு டைவர்ஸ்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், புரிதல் வந்து ஆழமாகும், லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாயிடும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையோட நோக்கமே வந்து பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் தான். ஒரு ஹியூமனோட பிஹெச் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் தான். அந்த பீஸும் ஹாப்பினஸும் இந்த எமோஷனல் கோஷன் மூலியமா நமக்கு கிடைக்கும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நம்ம எல்லாரும் இந்த 5 படிக்கட்டுகள் உள்ள இந்த எமோஷனல் கோஷன்ட் 5 நிலைகளை ஃபாலோ பண்ணி எமோஷனல் கோஷன்ட்டை வந்து வளர்த்துப்போம். அது நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ். நம்ம உணர்வுகள் விழிப்புணர்வா இருக்கணும், நம்ம தெரிஞ்சு இந்த விஷயம் இதனாலதான் பண்றோம் அப்படின்னு தெரியணும். 2வது அந்த உணர்வை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது வராமையே கண்ட்ரோல் பண்றது கிடையாது, வந்த பிறகு அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது, செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு கோபத்தமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், சிரிப்பா இருக்கட்டும், எப்படி எந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம ரிமோட்டு நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கணும், யாரா கிட்ட இருக்கக்கூடாது. 2வது விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல். 3வது விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்ற விஷயம். 3வது விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன்.
நம்ம நாமே உற்சாகமா இருக்கணும். உற்சாகமான மனநிலை தான் நிறைய விஷயங்களை சாதிக்கும், இன்பமா இருக்கும். ஸோ உற்சாகமான மனநிலையை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு பார்க்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன். 4வது எம்பத்தி, பிரச்சனைய அடுத்தவங்க கண்ணோட்டத்துல பார்க்கிறது. 5வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா மெயின்டைனிங் த ரிலேஷன்ஷிப், ஹேண்ட்லிங் த ரிலேஷன்ஷிப் வித் த ப்ராப்பர் சோஷியல் ஸ்கில்ஸ். நம்ம வந்து சமூக திறன், சமூக ஆற்றல், சமூக பழக்க வழக்கங்களால நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம். வாழ்க்கையில நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணி உறவுகள் வந்து உன்னதமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து தனிச்சு வாழ்றது கிடையாது. தனிச்சு வாழ்றதா இருந்தா நம்ம எப்படி வேணா இருந்துட்டு போகலாம். ஆனா சமூக கட்டமைப்போட வாழும்போது அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அந்த மாதிரிலாம் ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது நம்ம ஹேண்ட்லிங் த ரிலேஷன்ஸ், இந்த ரிலேஷன் வந்து பாதுகாக்கப்படணும். இந்த ரிலேஷன்ஸ் பாதுகாக்கப்படுறதுக்கு கண்டிப்பா நமக்கு எமோஷனல் கோஷன்ட் வேணும். ஸோ ஏன்னா அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க என்ன அப்படின்னா இந்த எமோஷனல் கோஷன்ட்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே நீங்க வெல்லலாம். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க வந்து இந்த கருத்தை வந்து விரும்புங்க, அப்பதான் அது உங்களுக்குள்ள வரும். அதுக்கு லைக் பண்ணுங்க. 2வது வந்து இத வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாராட்டுதலும் நன்றி கூறுதலும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து இந்த கமெண்ட் மூலியமா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. பாராட்டுங்க, நன்றி கூறுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையில பரிமாற்றம் தான் உங்களுக்கு வளர்ச்சி தரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்றது மூலியமா தான் அந்த கல்வி வந்து மேம்படும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு போயிட்டு அது உதவுற மாதிரி இருக்கணும். நம்மளோட எண்ணங்கள் வந்து நம்மளையும் செதுக்கணும், பிறரையும் செதுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல வேல்யூபிளான கண்டென்ட்டுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து தரேன். நீங்க வாழ்க்கையில உன்னதமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்க வாழ்க்கை இனிதாகட்டும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ். தேங்க்யூ.